சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். மறைந்த விஜயகாந்தின் இறுதி நாட்கள் எப்படி இருந்தது என்பது குறித்தும், அவர் உடல் வைக்க தீவுத்திடல் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கண்ணீருடன் விவரித்தார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் திருவுருவப்பட திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரேமலதா விஜயகாந்தின் கடைசி நாட்கள் குறித்தும் பகிர்ந்தார். மூச்சு திணறல் ஆரம்பியது. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, சொல்லிடுங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார். நான் நம்பவே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்பிடென்டா பேசுறேன். அப்ப கூட அவர் நல்லா ஆயிடுவார். அப்ப எல்லா டாக்டர்ஸ் என் கையை பிடிச்சிக்கிட்டு, இவ்வளோ வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி சொன்னதில்லை, சொல்லிருங்க, யாருக்கும் சொல்லணுமோ சொல்லுங்க. விஜயகாந்த் மறைந்த பிறகு அவரது புகழ் உலகம் முழுவதும் செய்தி நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் பரவியது என கூறிய பிரேமலதா அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தீவுத்திடல் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் விளக்கினார். அப்ப சொல்றாரு, அப்பயும் நான் கேட்கிறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்ல அது ரூல்ட் அவுட், அதை பத்தி பேசாதீங்க, அது முடியாது. அப்ப நான் இம்மிடியட்டா சொல்றேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்க சொல்றேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. வாழ்வின் இறுதி வரை அன்னதான பிரபுவாக விஜயகாந்த் இருந்தார் என்றும் அவரது நினைவிடத்தில் அன்னதான பணி தொடரும் என்றும் இதற்காக அவரது பெயரில் ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேமலதா கூறினார். ஜான்சி ராணி என தொண்டர்கள் தன்னை அழைப்பதாகவும் அதற்கேற்ப கட்சியை காக்கப் போவதாகவும் அவர் கூறினார். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்ற பாடல்தான் தேமுதிகவின் தேசிய கீதமாக இனி இருக்கும் என்றும் பிரேமலதா பேசினார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.